அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நடத்தும் தஞ்சாவூரில் நேரடியாக ஒரு நாள் திருமண வகுப்பு நடைபெற உள்ளது. நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடமானது DK சுப்பையா நாயுடு நடுநிலைப்பள்ளி, நாணயக்கார செட்டித்தெரு, தஞ்சாவூர்ல. இவ்வகுப்பில ஜோதிடம் சம்பந்தமான திருமண யோகம் முதல் குழந்தை பேர் வரை முழுமையான நேரடி பயிற்சி வழங்க உள்ளது. அதைத் தொடர்ந்து போனஸ் வகுப்பாக கர்ணத்தின் மூலம் திருமணமும் சரி குழந்தை பேர் வகுப்பும் எடுக்கப்படும். இந்த வகுப்பிற்கு ஜோதிடம் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் ஜோதிடம் ஆர்வலர்களும் ஜோதிடம் படிப்பவர்களும் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம். இவ்வகுப்பை எடுக்கும் ஆசிரியராக கோயம்புத்தூரை சேர்ந்த திருமண பொருத்த திறவுகோள் திரு N துரைசாமி ஐயா எடுக்க உள்ளார். ஐயாவை பற்றி சொல்லணும்னா ரவி பாபா அஸ்ட்ரோ டிவி மூலம் புகழ் பெற்றவர். அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களாலும் பாராட்ட பெறும் ஒரு பெருமைக்குரியவர். ஐயா மூலம் இவ்வகுப்பு எடுக்கப்படுகிறது. கர்ண வகுப்பாக திருதி டி ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள், கர்ணநாயகன் என்று பட்டம் பெற்ற ரவிஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களும் இவ்வகுப்பை எடுக்க உள்ளார். இவ்வகுப்பிற்கு கலந்து கொள்ளும் அனைவருமே குரு காணிக்கையாக 1900 ரூபாய் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கட்டணமானது வகுப்பில் கலந்து கொள்ளும் போது குரு காணிக்கை செலுத்தினால் மட்டும் போதும். வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் இருவேளை தேநீர், மதிய உணவு வழங்கப்படும். அதைத் தொடர்ந்து திருமண கையேடு, போனஸாக கர்ண வகுப்பு கையேடு, வீடியோ ரெக்கார்டிங்கு, சீல்டு, நோட்டு, லெட் பேனா அனைவருக்கும் வழங்கப்படும். சீல்டில் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளையின் லோகோ, வகுப்பாசிரியர் போட்டோ, நிறுவன தலைவர் போட்டோ, வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவருடைய போட்டோ அடங்கிய சீல்டு கொடுத்து கௌரவிக்கப்படும். இருவேளை தேநீர், மதிய உணவு வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 95 97 03 41 29 மற்றொரு 70 10 53 59 51. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் இப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் அறிவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்துக்கு எப்படி பலன் சொல்கிறான்னு நோட் பண்ணிங்க. அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம நேரடியாக நம்மக்கிட்ட வகுப்பில் கலந்துக்கிறவங்களுக்கு எளிமையாக ஜாதக பலன் சொல்லுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தரோம். சரி, உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை அதை கொஞ்ச நேரத்துலேயே நம்ம முடிச்சிருவோம். ஆனால் அதில் பல விஷயங்களும் சூட்சங்களும் அப்பப்போ நம்ம சொல்லித்தரோம். ஜாதக பலன் சொல்லும்போது அந்த சூட்சங்களை சொல்ல முடியும். அப்போ தான் நீங்களும் உங்களுக்கு மனசில் பதியுமே தவிர தனிப்பட்ட முறையாக நீங்கள் ஜாதக அதாவது சூட்சங்களை சொல்லி கொடுத்தா அது மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அது பலன் சொல்லும்போது ஞாபகத்துக்கு வராது. இப்போ பாருங்கள், இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜாதக லக்னாதிபதி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அது போய் லக்னத்துக்கு போய் திதி சூனியத்தில் மாட்டிக்கிச்சு. அதாவது இவர் திருதியில் பிறந்தவர். அப்போ இவர் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா வேண்டாம். 4ஆம் அதிபதி எடுத்துக்கங்க. 4ஆம் அதிபதி யார்? அம்மாவை குறிக்குமா? தாயார், வீடு, வண்டி, வாகனம் இதையெல்லாம் சொல்லுவீங்கள்ல. அப்போ 4ஆம் இடம் அம்மான்னு சொல்லக்கூடியதா? அது போய் 8ஆம் இடத்துக்கு போயிருச்சா? அப்போ 8ஆம் இடத்துக்கு போய் அது திதி சூனியத்தில் மாட்டிக்கிச்சா? அப்போ 8ஆம் இடங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தானே. அப்போ இவருக்கு அம்மா இருக்குமா? அம்மா இருக்காதுன்னு சொல்லாமல்ல. அதே மாதிரி அம்மான்னு சொன்னால் சந்திரன் தானே. அந்த சந்திரனும் 8க்கு போய் மறைஞ்சிருச்சா? அப்போ இவருக்கு அம்மா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாமா? அம்மாவுக்கு என்ன பண்ணணும்? அம்மாவுக்கு ஆயுள் ஸ்தானம்னு நம்ம பார்க்கணும். அம்மான்னு சொல்லக்கூடிய அந்த புதனுக்கோ இல்லை சந்திரனுக்கோ 8க்குடையவன் யார்? சூரியன். அது போய் லக்னத்துக்கு 12க்கு போயிடுச்சா? அப்போ அம்மாவுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு சொல்லலாமா? ஏன் இப்படி எடுத்துங்க. அதாவது அம்மாவுக்கு 8ஆம் அதிபதி மாந்தியோட சேர்ந்துருச்சு. அப்போ அம்மாவுக்கு அம்மா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லாமா? சரி, இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லக்னத்துக்கு 11ல கேது, 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12க்கு போயிடுச்சு. அப்போ மூத்தவர் இல்லை. அப்போ இவர் தான் மூத்தவர் அப்படின்னு சொல்லாமா? சரி, இளையவர் அப்படின்னா சுக்கிரனா, இந்த சூரியனா? அந்த சூரியன் போய் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடம்னாவே இளையவது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இளையது ஒரு தம்பி இருக்குது. இது ஆண் வீடு, ஆண் கிரகம். இளையது ஒரு தம்பி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இவர் என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ 4ஆம் அதிபதி புதன் 4க்கு 9ல் பலமாக இருக்குது. 5ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 6க்கு போயிடுச்சு. அப்போ இவருக்கு படிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லிடுமா? அப்படி சொல்லக்கூடாது. அந்த அதாவது புதன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த குரு 4ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் அதிபதியான சுக்கிரனை பார்க்குது. அதனால் இவர் படிச்சிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, என்ன படிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த எவ்வளோ படிச்சிருப்பாரு? இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தையோ, 5ஆம் அதிபதியோ எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரி. என்னுடைய அனுபவத்தில எளிமையா சொல்லிட்டு போறது. இப்ப சுக்கிரன் 1 டிகிரி, செவ்வாய் பார்க்குது, செவ்வாய் 1 டிகிரி, குரு பார்க்குது, அது 1 டிகிரி. அப்படி எடுத்தா இவர் 3 டிகிரி வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லாமல்ல. இவர் தொழிலுக்காக படிச்சிருப்பாரு. இந்த சுக்கிரன் 12 கூடையவன். அப்ப வெளிநாடு, வெளியூர்ல போய் இவர் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லாம, சரி என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது இல்ல என்ன தொழில் செய்வாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஆனா, இது 12ஆம் அதிபதியின் தொழில் ஸ்தானம். அதாவது இவர் வந்து மருத்துவ தொழில்ல இருக்கார். மருத்துவ தொழில நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, 2, 6, 8 சம்பந்தப்பட்டதான் மருத்துவர். இப்ப 2ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடம் 8ஆம் அதிபதியான 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருச்சு. 8ஆம் அதிபதி சனி பகவான் 2ல உட்கார்ந்துருச்சு. 6ஆம் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் போய் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. சந்திரன் சாரம் 2க்கும் 2 கூடையவனு அது 8ல போயிடுச்சு. அப்போ 2, 6, 8 சம்மந்தப்பட்டுச்சா? அப்போ இவர் ஒரு மருத்துவ தொழில் செய்கிறாருன்னு சொல்லாம, இப்போ 6ஆம் இடம் தொழில்னு சொல்கிறோம். 6ஆம் அதிபதி 12ல் போய் உட்காந்துருக்கு. 12ஆம் இடம் எந்த இதையை குறிக்கும்? இது மேஷம், இது ரிஷபம். ரிஷபம்னா இன்னும் காளையை குறிக்குமா? அப்போ இவர் கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொல்லாமல், அப்படி எளிமையாக சொல்லாமல், சரி இவருக்கு மனைவி அப்படின்னா 7ஆம் இடமா? அந்த மனைவின்னு சொல்லக்கூடியது எங்கே போய் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கேன். அப்போ மனைவி 10ல் இருந்தால் மனைவி கொஞ்சம் தூரத்தில் இருந்து வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? மனைவி படிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மனைவிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் அதிபதி சனியே பார்க்குது. அப்போ மனைவியும் படிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாமல்ல. அப்போ மனைவி வேலைக்கு போகுமான, மனைவிக்கு வேலைன்னா 6ஆம் இடமா? 6ஆம் அதிபதி 10ல் இருக்குதா? சூரியன் ஆச்சா? அப்போ மனைவி அரசாங்க வேலை செய்யக்கூடிய டீச்சர் அப்படின்னு சொல்லாமல. டீச்சர்னா 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்தையே சந்திரன் பார்க்கறதுனால அவங்க ஒரு ஆசிரியர் பணி செய்கிறான்னு சொல்லாமா? சரி இவங்க அப்பாவை எடுத்துங்க. அப்பான்னு சொன்னாங்க 9ஆம் இடமா? 9ஆம் அதிபதி எங்கே உட்காந்துருக்குன்னு பாருங்க. 9ஆம் அதிபதிக்கு அப்போ அப்பான்னா சனி பகவான். சனி பகவான் அப்பா கஞ்சம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லாமல்ல, சிக்கனமானவர்னு சொல்லாமல்ல. சரி அப்பாவுக்கு என்ன வேலை? அப்பாவுக்கு 6ஆம் இடத்தை எடுத்துங்க. 6ஆம் அதிபதி குரு. அது போய் அப்பாவின் 2, 4, 5 அதாவது குரு 6 கூடையும் குரு, 2 கூடையும் செவ்வாய், அந்த செவ்வாய் 2ல் சுக்கிரன். அந்த சுக்கிரனை குரு பார்க்குது. அப்பா ஆசிரியர் பணி செய்வார் அப்படின்னு சொல்லாமல்ல. 2, 4, 6 6ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறதுனால 2 கூடையும் சம்மந்தப்பட அரசாங்க ஆசிரியர் அப்படின்னு சொல்லாமா? சரி என்ன மாதிரி ஆசிரியர்? அப்போ 5ஆம் இடத்தை நம்ம ஆசிரியர் பணிக்கு எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, குருன்னா தமிழ். அப்போ தமிழ் ஆசிரியர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி இப்போ அப்பாவுக்கு மனைவிகள் அப்படின்றதுக்கு அப்பானா சனி பகவானா? அதுக்கு நேர் 7ல் 2 கிரகம் இருக்கா? அப்பாவுக்கு இருதாரம் அப்படின்னு சொல்லாமா? சரி இதுக்கு அடுத்து தம்பின்னு நம்ம எடுத்தோம். தம்பின்னு சொன்னால் 7ஆம், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், சுக்கிரன் 3ஆம் இடம் தானே, சுக்கிரன் தானே தம்பி. அப்போ தம்பிக்கு 2ஆம் இடத்துல புதன் சந்திரன் இருக்குது, 12ல் சுக்கிரன் இருக்குது. தம்பிக்கு ஒரு நல்ல பேச்சு திறமை உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சரி தம்பிக்கு என்ன படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்குறான். 5ஆம் இடத்துல கேது இருக்குது. கேதுன்னா 5 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். வேண்டாம் இப்படியே எடுத்துக்க. 5ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் எத்தனை கிரகம் பார்க்குது? 3 கிரகம் பார்க்குது. அப்போ தம்பியும் மருத்துவ தொழிலில் 3 டிகிரி வாங்கியிருப்பாருன்னு சொல்லாமல், தம்பிக்கு மருத்துவம்னா அதே போல் 2, 6, 8 சம்மந்தப்படணும். ராகு சம்மந்தப்படணும். ராகு சம்மந்தப்படணும் இல்லாமல் அதாவது மருத்துவத்துறை இல்லை. இப்போ 2ஆம் அதிபதி சனி பகவான், அது போய் 8ல் உட்கார்ந்துருக்குதா? அதுக்கு இதுக்கு 6 கூடிய சுக்கிரன் 12ல் இருந்தாலுமே அந்த சுக்கிரன், அந்த செவ்வாய் வந்து அந்த 6ல் உட்கார்ந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை தொடர்பு வருதா? அப்போ 2, 6 கூட 8 கூடையவனும் போய் 2லேயே உட்காந்துருக்கா. 6, 8 சம்மந்தப்படுதா? அப்போ இவர் எம்பிபிஎஸ் மருத்துவர், ஆனால் அண்ணன் வந்து கால்நடை மருத்துவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி தம்பியின் மனைவி வேலைக்கு போகுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தம்பின்னு சொன்னால் யாரு சொன்னால்? சூரியன் சொன்னார். சூரியனுக்கு அதாவது 7ஆம் அதிபதி புதன் தானே. புதன் 2ல் திதி சூனியமாயிடுச்சா? அதுவும் போக சந்திரன் 8 கூடையன் சேர்ந்து. அப்போ தம்பியின் மனைவி வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லாமல், இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தது. இன்னும் இதில் நிறைய விஷயம் சொல்லலாம். அதாவது தாயார் இருக்காது அப்படின்னா, திதி சூனியத்தில் 4ஆம் அதிபதி கெட்டு போனாலோ, மாந்தியுடன் ஒரு கிரகம் மறைந்தாலோ அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்படித்தான் நம்ம ஜாதக பலன் அறிகிறோம்.
இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு சிம்பிளாக ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கம் சொன்னேன். இது போல் ஒரு 12 கட்டம் இருக்குன்னா 12 ஜாதகம் போட்டு நம்ம ஒருத்தருக்கு பயிற்சி கொடுக்குறோன்னா ஒரு 6-7 ஜாதகம் நம்ம சொல்லி கொடுத்தா போதும். அதுக்கு மேலே நம்ம போடுற ஜாதகத்துக்கு நம்மக்கிட்ட படிக்கிறவங்களே தானாக டக்கு டக்குன்னு பலன் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் திருமண காலம், இவங்களுக்கு குழந்தை பெரு, இது எல்லாம் சொல்லலை. ஆனால் அது திருமண காலத்துக்குன்னு நம்ம வகுப்பு எடுக்கும்போது அதில் சொல்கிறோம். இதுலேயே நம்ம திருமண காலம்னு எடுத்துகிட்டு இருந்தோம்னா இப்போ ஒரு நாளைக்கு 2 ஜாதகத்தை போட்டு மதியானம் வரைக்கும் 2 ஜாதகம் ஓடிடும். அப்போ நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதனால தான் பலன் அறிதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதக பலன் அறிதல் அப்படின்னு ஒரு வகுப்பு போடலான்ட்டு இருக்கிறோம். அதே மாதிரி திருமண காலம், குழந்தை பேர், அந்த திருமணம் நிலச்சி நிற்குமா, பிரிவி தருமா அப்படிங்கிறத அது ஒரு வகுப்பு போடுறோம். அதனால் முதல்ல நடத்துகிற வகுப்பு அந்த தஞ்சாவூரில் வகுப்பு நடத்துக்குது. அந்த அந்த இடத்துல நீங்கள் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. கலந்துக்க விருப்பம் உள்ளவங்க முதல்ல ஃபோன் நம்பரை கொடுங்க. அதான் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அகத்திய குழு ஆசிரியரான ரவி ஜெயக்குமாரோட நம்பருக்கு தொடர்பு இருந்தாலும் சரி, அந்த வகுப்பில் கட்டாயம் கலந்துக்குங்க. ஏன்னா இது அவ்வளோ எளிமையாக யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம், அரிய விஷயம். அதனால் நீங்கள் கலந்துக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் கூப்பிட்றேன். வாங்க. நன்றி, வணக்கம்.